Good afternoon. ஒரு டெலகிராம் ட்ரேடில் ஆக்சுவலாக அது ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுது 10:38க்கு நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் ஆச்சு. 10:38க்கு பார்க்கலாம். ஸோ 10:38க்கு ஸ்டார்ட் பண்ணி ஸோ we ended the telegram trade. It was a beautiful 100+ பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்தாங்க. ஸோ 100+ பாயிண்ட்ஸ் 77-100 காலில் ended by அரௌண்ட் 10:57க்குலாம் முடிஞ்சிச்சு. ஸோ டெலகிராமில் இதை ஜாயின் பண்ணும்போது இட்ஸ் ஃப்ரீ டெலகிராம் சேனல். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு யூ கேன் மேக் அ ஆப்ஷன். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட் சம் ட்ரேட்ஸ். இதில் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். வென்எவர் வி ஹாவ் அ டைம்னா இதில் நாங்கள் லைவ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்பாட்டில் லெவல் போடுறேன். 71-180 ஒரு லெவல் இருக்கு. 77-180 ஒரு லெவல் இருக்கு. கால் சைடு தான். எஸ், பியூட்டிஃபுல். கால் சைடு 180 அவ்வளோதான். 180ல் எக்ஸிட் பண்ணிக்கோங்க.
முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்து ஒரு ரெட் கேண்டல் வரும். இது பிரேக் ஆகல, அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகல. கொஞ்சம் ரிஸ்கான ட்ரேடு தான், விட்டுடுங்க போதும். ஸோ ஒரு 70 பாயிண்ட்ஸ் தான் வந்துச்சு. அதில் நீங்கள் ஒரு 10 தான் எடுத்தால் போதும். ஏன்னா இது ரொம்ப அக்ரெஷனாக இருக்குது. இவ்வளோ பெரிய கேப் அப்பு. ஸோ கேப் அப் நியர்லி எவ்வளோ பாயிண்ட்ஸா? ஸோ இவ்வளோ பெரிய கேப் அப்பில் ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். 2500 பாயிண்ட் கேப் அப். அதில் ஒரு 70 பாயிண்ட். அதில் நீங்கள் 5-10 பாயிண்ட் எடுத்திருந்தால் போதும். வந்துடுச்சு இந்த லெவல். நோ டவுட் இங்கே ரெட் வரும். அட்லீஸ்ட் இந்த கேண்டலில் 50% தான் வரும். இன்னைக்கு வெறும் லேர்னிங் தான் இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. ரெண்டுத்தையும் புரிஞ்சுங்க. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட். இதுலேருந்து வந்து ஒரு வாட்டி மேலே போயிட்டு திருப்பி இதை உடச்ச பிறகு தான் அந்த கேப் ஃபில்லிங் கான்செப்ட். கேப் ஃபில்லிங்கே நீங்கள் இன்றைக்கே ரொம்ப இன்னும் அந்த பிகினர்ஸ் கான்செப்ட் விட்டுருங்க. காலையில் மேலே போச்சுன்னா மதியத்துக்குள்ளேயே கீழே வந்துடும் ஒரு கான்செப்ட் வச்சுன்னு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரும். காலையில் மேலே போச்சுன்னா மதியத்தில் கீழே வரும், அந்த கேப் வரும். அப்படியெல்லாம் இல்லை. பீப்புள் ஆர் இன்சைட் இன்வெஸ்டிங். இதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக்ஸில் பண்ணுறாங்க, ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பண்ணுறாங்க, இண்டெக்ஸ்லேயும் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மூவ் நடக்குது ஒழிய வெறும் யாரோ ஒருத்தர் வாங்குறதுனால இது போகுதுன்னு சிம்பிளாக நினச்சிக்காதீங்க. இது கம்ப்ளீட்டான மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ்ன்றது ட்ரேடபிள் கிடையாது, இது வெறும் ரெஃபரன்ஸ் தான். இதை நடத்துறது யாருது? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் ஈக்விட்டி ப்ளஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இது ஏற்றுது. அப்போ இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஏற்றும் போது இது ஒன்றுத்தை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ட்ரேடை நான் எடுக்கிறேன்னு அப்போ வெறும் நிஃப்டி ஆப்ஷனும் உங்கள் கால் ப்ரைஸ்க்காக ஏறுறதுன்னு நினச்சிக்காதீங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கீழே இறக்க மாட்டாங்க பாருங்கள். இங்கேருந்து க்ரீனாக மாறும். ஸோ ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள் எப்படி. இந்த லைனில் சப்போர்ட் இங்கே தான். இப்போ இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டல் வரும். இப்போ இது உடச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் புட் சைடு எடுப்பாங்க. அவங்களது ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும். இது கீழே வந்துச்சுன்னு நினைப்பாங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போ இது மேலே போகும் ஒரு வாட்டி. ஸோ மார்க்கெட்டு ஒரே வாட்டி ஈஸியாலாம் பண்ணிடாது எந்த வேலையும். 303க்கு கீழே வந்துச்சுன்னா 303 எங்கே இருக்கு? எஸ், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த லெவலில் தொடும். இதுக்கு மேல லெவல்ஸ்லாம் எப்படி சார் சொல்றீங்க? இந்த கேண்டல்ல பாருமா, இங்கெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? இதை வச்சு தான் நீ எடுக்கணும். அது கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. நீங்க பாத்துங்க இந்த கேண்டல்ல எங்கெங்க ரிஜெக்ஷன், விக்கு பாடி, இது ரெண்டுத்தையும் தான் பாக்குறோம். நீங்க அது உங்களுக்கு செகண்ட் செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த லெவல்ஸ்க்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த லெவல்ல 50% அக்யூரேசி 100% அக்யூரேசின்னு உங்களுக்கே தெரிய வரும். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? இன்னைக்கு செஷன் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு நேராக காலையில ட்ரேட் உள்ள வந்து ஒருத்தர் கால்ஸ் தருவாங்கன்னா எவ்வளவு நாள்ல நான் கால்ஸ் கொடுத்துன்னு இருப்பேன்? 3 months யூ ஆர் கோயிங் டு டிராவல் வித் மீ, அவ்வளவுதான். ஸோ நாளைக்கு இப்போ நான் வந்து கேண்டலை பார்த்து சொல்றேன்னா நீங்க ஒரு மாசம் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெறும் கேண்டலை பார்க்குற அளவுக்கு கேண்டலை எப்போ பார்ப்பீங்க? ஸ்லோவா ஒன்னா ரிமூவ் பண்ணிட்டு கடைசியில நேக்கட் கேண்டல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். நீங்க நடக்குது பாருங்க. இவ்வளோ பெரிய பீக்ல கூட போய் நம்ம பேசுறது நடக்குதுன்னா அப்போ மார்க்கெட் இப்படிதான் நடக்குதுன்னு தெரியுது நம்மளுக்கே. இங்க இருக்கிற விஷயத்தை வச்சுதான் நம்ம இதை எடுக்கிறோம். நோ டவுட் இது கீழே வருது.
பட் கீழே வரதுலேயே வந்து இப்போ எவ்வளோ பேர் இப்போ கீழே போகுது நீங்கள் ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணவங்க ஒரு எப்பவுமே உலகம் நினைக்கிறாங்களோ அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். தம்ஸ் அப் போடுங்க, புரியுதுதான் நான் சொல்கிற விஷயம். ஸ்டாப் லாஸ் எடுத்து பாருங்க, இன்னும் அழகாக போயிட்டு. ஸோ இது ஒரு பிகினராக இருந்தால் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இது கீழே வரும்னு தெரியும். ஆனால் வந்துச்சா? அப்போ ட்ரெண்ட் லைனை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அவங்க? உங்களை ஒரு வலை போட்டு பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சுன்னா எல்லாரும் மேலே புட் சைடு வச்சுருப்பாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். இப்போ அவங்கள வெளியே 50% போனாலுமே 70% வெளியே எகிரிடுவாங்க. குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரெக்ஷனை கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.